இருக்கு. அதே போல ஒரு சினிமா பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் வச்சுக்கங்களேன், ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு 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 சினிமா ப்ரொடியூசர்ட்ட அப்ரோச் பண்றாங்கன்னா, அந்த சினிமா ப்ரொடியூசர் என்ன பண்ணுவோம்னா, தன்னுடைய நேரத்த அந்த செலவிடுறதுக்கு யாருமே இல்லன்னு சொல்லிட்டு, இந்த மாரி இயக்குனர கூப்ட்டு கதை கேட்கறது. கதை கேட்கறது. ஏன்னா இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண யாரும் ஆள் இல்ல. அதனால டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு சினிமா கதை கேட்கறது. அப்புறம் வந்து ஒரு சாப்பிட போகும்போது கதை சொல்ல வச்சுட்டு சாப்பிடுறது. அதுக்கப்புறம் ஏன்னா லாங் போணும்னா டைரக்டர கூப்ட்டு கார்ல வச்சுக்கிட்டு கதை சொல்ல சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு ஜாலியா போயிட்டு இருக்கிறது. இந்த மாரி தன்னுடைய அவங்க நேரத்த ஃபுல்லா விரயம் பண்ணி அவன பயன்படுத்திக்கிறது. என்னை ஆசைவாதத்தை தூண்டுறது. ஏன்னா நான் பணம் போடுறேன். நீ டைரக்ட் பண்ணு. நம்ம சேர்ந்து படம் பண்ணலாம். அந்த மாரி ஆசை வார்த்தைய கூறி தன்னை ஏமாத்துறது. இந்த மாரி பல விஷயங்கள ஏன்னா அங்கருந்து எனக்கு பணம் வருது, இங்கேருந்து பணம் வருது, அவ்வால பணம் வருது, எந்த பணம் வருது. இப்படி பல பொய்கள சொல்லி பலர முட்டாளாக்குறது. இந்த மாரி ஆசை வார்த்தைகள் பல வகைகள் இருக்கு. அதேபோல என்னன்னா வந்து இப்ப அரசியல் எடுத்துக்கங்களேன். "தம்பி வாப்பா தம்பி அடுத்த சீட்டு உனக்கு எம்எல்ஏ சீட்டு உனக்கு தான். எனக்கு வேலை பார்ப்போம். 5 வருஷம் இவன் கண்டிப்பா வேலை பார்ப்பான். நாயா பேயா தேய்வான்." அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சீட்டு தூக்கி வேற ஒருத்தர் பணம் உனக்கு 2 பெட்டி உனக்கு பணம் குடுத்துருவான். "எனக்கு சீட்டு குடுங்க ஐயான்னு." அந்த பணத்த வாங்கிட்டு சீட்டு குடுத்துருவான். "தம்பி குடு தம்பி." அவன் பார்த்தான் சொல்லிட்டு சும்மா கை சலுகைன்னு ஒரு அமௌண்ட் குடுத்து ஆசை வார்த்தைய தூண்டி அந்த 5 வருஷத்துக்கு அவன் பயன்படுத்தி இவனுக்கு தெரியும் இவன் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிடுவான். என்னன்னு சீட்டு இவனுக்கு குடுக்கக்கூடாது. இவன் நம்ம அடிமையா பயன்படுத்தணும். அப்ப இவன் எப்படி வேலை பார்ப்பான்? ஆசை வார்த்தை தூண்டுறது. இந்த மாரி பல வகையான பல துறையில இந்த ஆசை வார்த்தை தூண்டி தன்னை பயன்படுத்தி இந்த பணத்தை ஏமாத்துறது, தன்னுடைய உடல் உழைப்பை ஏமாத்துறது, தன்னுடைய மூளைய ஏமாத்தி உருவுறது. இந்த மாரி பல வகையில பண தோரணையில ஏமாத்துவாங்க. ஸோ ஆசை வார்த்தை தூண்டுறது. இதுக்கு காரணம் என்ன? நம்ம பேராசை. நம்ம ஆசை. நம்ம ஆசை தான் நம்மளுடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணம். காரணம் என்னன்னா, நம்ம பேராசையில மாட்டிக்கிறோம். நம்ம இது நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சரி இந்த மாரி நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இந்த மாரி ஈஸியா போய் சம்பாதிச்சிடலாமா? அந்த மாரி பல விஷயங்கள் ஆசைகள்ல போய் நம்ம மாட்டிக்கிறோம். அதனால நீங்க போதும் என்ற மனமே புன் செய்யும் படம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இருத வச்சு இன்னும் சந்தோஷமா வாழுங்க. நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க தனிப்பட்ட முறையில எது வேணாலும் இறங்கி செய்யுங்க. அது வெற்றியோ, தோல்வியோ. ஆனா பிறரை நம்பி போனா தற்கொலைக்கு சமம். ஒருத்தர டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு தற்கொலைக்கு சமம். யாரையும் இந்த உலகத்த டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. நீங்க நீங்களா இருங்க. நீங்க உழைங்க. வெற்றியோ, தோல்வியோ நீங்க மட்டும் போராடுங்க. யாரையும் நம்பாதீங்க. ஆசைகள் படாதீங்க. பேராசைப்படாதீங்க. படுங்க. ஆனா அந்த ஆசைப்படுற விதமா நீங்க இறங்கி அதுக்கு வேற வேலைய பாருங்க. இன்னொருத்தர் செய்வாங்கன்னு சொல்லி காத்திருக்க வேண்டாம். ஏன்னா, அவர்கள் உங்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏன்னா, செய்றவங்க பேச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, கூப்பிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க செய்றதுக்கு இந்த இந்த டைம் தான் அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. செய்றேன், செய்றேன், செய்றேன்னா அவன் ஏமாத்துறான்னு அர்த்தம். அவன்